இப்போது எவ்வளோ வந்தது நம்மளுக்கு 75க்கு 16 மில்லி வோல்ட்ஸ் 16 × 10⁻³ அங்கே அவங்களுக்கு எவ்வளோ வந்தது 3ல் ஏதோ வந்தது ஆமாவா அது ஒருத்தருக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி வரும் ஓகேங்களா அது நம்மளுக்கு தேவையில்ல அது நம்மளுக்கு எவ்வளோ வந்ததோ அதை போடலாம் ஓகேங்களா ஏன் அது அவங்களுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் அதை ரெண்டுமே ஜாயின் பண்ணப்போ அங்கே உள்ள இப்போ நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு காப்பர் ஒயரு ஒரு ஐரன் ஒயர் நான் 2 யூஸ் பண்ணினேன் ஒரு காப்பர் ஒரு ஐரன் ஒயர் ஸோ தெர்மோகப்பிளுடைய டெஃபினேஷன் என்னென்னா ஸோ 2 dissimilar metals adjoined to each other and set into the within 2 different temperatures ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் 2 dissimilar மெட்டல்ஸ்னா டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ஸோ ஒன்று வந்து ஐரன் இன்னொன்று வந்து காப்பர் அந்த ஐரன் ஒயரும் காப்பர் ஒயரும் நான் என்ன பண்ணேன் அட்ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா அங்கே அட்ஜாயிண்ட் எங்கே பண்ணேன்னா ஸோ இது உள்ளே இருக்குது பார்த்தியா அது உள்ளே இருக்கிறத நான் அட்ஜாயின் பண்ணிப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு தெர்மோகப்பிள் எடுத்துனோம் சொல்கிறேன் இந்த இங்கே இருக்குப்பார் இங்கே இருக்கணும் இங்கே இருக்குப்பார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காப்பர் ஒயர் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐரன் ஒயர் இருக்குது இந்த ஐரன் ஒயரையும் காப்பர் ஒயரையும் இங்கே நான் சால்டிங் வச்சுருக்கிறேன் ஸோ அதே மாதிரி இங்கே நான் சால்டிங் வச்சுருக்கேன் நோட் பண்ணினே இருக்கிறாமா 70க்கு வந்தோடனே பார்க்கணும் ஓகேவா சரி இப்போ 2 சால்டிங் பண்ணிட்டேன் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை ஸ்லீவ்ஸ் அதாவது நம்ம உள்ளே போடுறோம் ஸோ அந்த மெட்டல்ஸ் எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு நம்ம ஸ்லீவ் இது உள்ளே போட்டு வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது பார் இங்கே என்னன்னா ஸோ இதுதான் வந்து காப்பர் ஒயர் இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டேன் இது ஐரன் ஒயரு அதே மாதிரி இங்கேருந்து இன்னொரு ஐரன் ஒயர் நான் எடுத்துட்டேன் ஓகேவா ஸோ இப்போ இது வந்து இங்கே ஆட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ சிம்பிள் எப்படி இருக்கும்னா ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காப்பர் ஒயர் இது CU ஓகேவா வந்துதாம்மா 70 ஓகே இது காப்பர் இது வந்து காப்பர் ஒயர் ஓகேவா இது வந்து காப்பர் ஒயர் ஸோ இது கூட நான் என்ன பண்ணேன் இன்னொரு ஒயர் எடுத்தேன் இன்னொரு ஒயரை 2 ஜாயின் பண்ணி இன்னொரு ஒயர் எடுத்தேன் 70 வந்துதா ஓகே எவ்வளோ வந்தது நம்மளுக்கு வேல்யூ ஐ திங்க் 11 பாயிண்ட் நினைக்கிறேன் 10.9 ஓகே 10.9 மில்லி வோல்ட்ஸ் 10.9 மில்லி வோல்ட்ஸ் ஃபார் 70 டிகிரி சென்டிகிரேட் ஓகே சரி இப்போ பார்க்கலாம் இங்கே வரலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெரஸ் ஓகேவா இதுவும் ஃபெரஸ் ஓகே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காப்பர் ஒயரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் ஒயர் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணேன் இது ரெண்டுத்துக்கு தான் நான் என்ன பண்ணேன் மில்லி வோல்ட்டு கனெக்ட் பண்ணேன் இது ரெண்டுத்தையும் எங்கே எடுத்து போய் டிப் பண்ணேன் ஒன்று வந்து கோல்டு ஒன்று வந்து ஹாட் ஜங்ஷன்ஸ் ஓகே ஸோ தீஸ் ஆர் ஜங்ஷன்ஸ் இது கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னே நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து முறுக்கி வச்சுட்டேன் அவ்வளோதான் சால்ட்ரிங் பண்ணல அதனால் அந்த வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்குது வரும் கேப் இருக்கும் அது உள்ளே 2 ஒயர் முறுக்குனால கேப்ஸ் இருக்கும்ல அந்த கேப்பை நான் என்ன பண்ணிட்டேன் இப்போது ஜாயின் பண்ணிட்டேன் அதாவது இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன் இது உள்ளே இப்படி போகும் கரண்ட் தரும் அந்த மாதிரி செட் பண்ணி அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கேப்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஓகேவா புரியுதா ஸோ ஓகே இப்போ என்ன விஷயம் நெக்ஸ்ட் கண்டிஷன் when the temperature will be decreases slightly current is also decreases அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆனால் நம்ம செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்ட் இல்லைன்னா தப்பு ஏன்னா சோர்ஸ் இருந்தால் தானே வோல்டேஜ் இருக்கும் சோர்ஸ் கம்மியாக கரண்ட் கம்மியாக என்ன ஆகும் வோல்டேஜ் கூட கம்மியாகிட்டே இருக்கும் அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக என்ன ஆகும் வோல்டேஜ் கூட குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகேவா புரியுதா இது எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளோதான்
ஓகே நெக்ஸ்ட்டுமா 65கா இன்னொன்று இருக்குது பாரு, அதை எடுத்துன்னு வா. ஒரு ரெட் கலர் ஒயரில் இருக்குது பாரு, தெர்மோகப்புள் இன்னொன்று இருக்குது பாரு, ரெட் கலர் வயசு நிறைய வயசு இருக்கும். சொல்லுமா, எப்படின்னா வச்சுக்கலாமா? 2 dissimilar மெட்டல்ஸ் எப்படின்னா கனெக்ஷன் கொடு. 2 மெட்டல் கம்பல்சரி இருக்கணும், ரெண்டுமே அட்ஜாயின் இருக்கணும். அதுதான் கான்செப்ட். நீ மேலே மேபி இது காப்பர் ஆனது எடுத்து போய் இது ஃபெர்ரஸ் ஆகக்கூடு, இது ஃபெர்ரஸ் ஆனது இது காப்பர் ஆகக்கூடு, இல்லை இது எடுத்து போய் இது காப்பர் ஆகக்கூடு, இல்லை இதை ஃபெர்ரஸ் ஆகக்கூடு. எப்படின்னா பண்ண எனக்கு தேவை என்ன, இங்கே ரெண்டுமே ஜாயின் பண்ணணும். 2 மெட்டல்ஸ் இருக்கணும், 2 டிஃபரன்ஸ் மெட்டல்ஸ், டிசிமிலர் மெட்டல்ஸ். ஏன்னா இன்டர்மீடியட்டில் தெர்மோ கப்புள் இருக்குது, போய் பார். செகண்ட் இயரில் தெர்மோ டைனமிக்ஸ் இருக்குது. எஸ், இதுவும் தெர்மோ கப்புள் தான். பட் இதை நாம் வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஹை லெவலில் இருக்கணும். ஏன்னா நிறைய வயசு இருக்குது. ஸோ இங்கே கூட பாரு, அவன் ஜஸ்ட்டு என்ன பண்ணான்னா முறுகிட்டுக்கிறான். ஓகே, ஒரு காப்பர் ஒயர் ஒரு ஸ்டீல் ஒயர் இருக்குது பாரு. ஓகேவா? ஸோ அதை வச்சு அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கிறான். இதை புரியுதா? இதில் வந்து ஒன்று ஆட் பண்ணிட்டான். இதில் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். இதில் தெர்மா அதை மல்டிமீட்டர் எடுத்து ப்ளேஸ் பண்ணணும். இது ஒரே ஒன்று ஏதோ எவ்வளோ சொன்னான்பா, 500 600 ஏதோ சொன்னான். இதில் ஒரு ரேட் அது நாமளாக பண்ணிக்கிது. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா கூட இருக்காது. அதை கட்ட போகணும். வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் தூக்கின்னு வந்தேன். இந்த வீட்டில் தூக்கின்னு வந்தேன்னா வெளியே எங்கேயோனா என்னது வரப்போகுது அப்படி சொல்லு கிளியரா. இப்போ இதை ஏன் வீடியோ இருக்கணும்னா ஒரு ரீசன் இருக்குது. சே அந்த மாதிரி சம்பாதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையா? நான் யாருதான் திருடியா சம்பாதிச்சுன்னுக்கிறான். ஆ வந்துச்சா? 60க்கு வரல இன்னும். 65 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நோட் பண்ணு. 65 டிகிரி சென்டிகிரேட். ஓ மல்டிமீட்டரில் 7.1 மில்லி வோல்ட்ஸ். அது அங்கே என்ன பண்ணணும்னா மேலே 10⁻³ இருக்குது. அதனால் நீ எல்லாத்துக்கும் 10⁻³ போடவே தேவையில்லை. நீங்கள் நோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். புரிஞ்சதுல? அவ்வளோதான்.